எவன் ஒருவன் நல்லது கெட்டது இரண்டையும் ஒன்றாக பார்க்கிறானோ அவனே என்னை அதிகம் கவர்ந்தவனாகிறான். ஏனென்றால் நல்லது கெட்டது என பக்குவம் பார்க்க தெரிந்து கொண்டாலே அவன் இந்த உலகத்தில் பக்குவசாலிகளுள் ஒருவனாக மாறுகிறான். நீங்கள் என்னுடைய ஆலயத்திற்கு வரவில்லை முடியவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். உன்னை தேடி நான் வீட்டிற்கு எப்போதோ வந்துவிட்டேன். ஆகையால் அந்த பயமும் கவலையும் உனக்கு தேவையில்லை. உன் மனதில் தைரியத்தை இழந்து விடாதே. எந்த விதமான கவலையும் வேண்டாம். எல்லாம் சுகமாகிவிடும். கவலையை விடு. பக்கிரி தயாள குணம் உள்ளவன். உன் வாழ்க்கை முன்பிருந்த விட நல்ல நிலைக்கு உன்னை ரட்சிப்பார். நீங்கள் நினைப்பவை சிறியவை நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்காக வைத்துள்ளது அதிகமானவை, அபாரமானவை. யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் என்னிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். உண்மையான இறைவன் அருள் உனக்கு கிடைக்கிறது என்பது கஷ்டங்களே வராமல் இருப்பது அல்ல. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதில் இருந்து நீ மீண்டு வருவதே. நான் உங்களுக்காக வாழும் உங்கள் இறைவன். நீங்கள் ஏழையாக இருந்தாலும் உங்களை காத்து ரட்சித்து காப்பதே என்னுடைய கடமை. உனக்காக படைக்கப்பட்டது உனக்காகத்தான். அந்த அன்பு உன்னை விட்டு எவ்வளவு தூரம் சென்றாலும் எவர் தடுத்தாலும் அது உன்னையே வந்து சேரும். உன் உண்மையான அன்புக்கு என்றும் உன் சாயப்பா துணை நிற்பேன். மனதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் என்னை நம்புங்கள். நடப்பவை எல்லாவற்றையும் நானே நடத்துகிறேன். எனவே கவலையை விடுங்கள். மருந்து கசப்பாக இருந்தாலும் தாய் தனது குழந்தையின் நன்மைக்காகவே கொடுக்கிறார். அதுபோலவே உங்களுடைய நன்மைக்காகவே தற்போதைய நிகழ்வுகளை நான் நடத்துகிறேன். நடப்பவை எல்லாம் என்னுடைய விருப்பமே. நான் கூறியுள்ளபடி நம்பிக்கையுள்ள பக்தரின் பாரத்தை நானே சுமக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக இல்லாவிட்டாலும் நாளை உங்களுக்கு நிச்சயமாக நல்ல நாளாக அமையும் என்று கூறுகிறேன். நான் எப்போதுமே வாழ்கின்றேன். ஏனெனில் பிறப்பு இறப்பு என்ற இருமையையும் கடந்தவன் நான். எவன் ஒருவன் முழு மனதுடன் என்னை நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னிடம் இருந்து பதிலை பெறுகிறான். உங்களது அருகிலேயே நான் எப்போதும் இருக்கிறேன். எந்த ரூபத்தையும் எடுத்துக் கொள்கிறேன். பிரியமுள்ள பக்தனிடத்து தோன்றி நான் அவனை திருப்திப்படுத்துகிறேன். உங்களுடைய மனமே உங்களுக்கு விரோதி என்பதும் பரம விரோதியும் செய்ய நினைக்காத கெடுதல்களையும் உற்பத்தி செய்யும் என்பதையும் எல்லாருக்கும் நிச்சயமாக தெரியும். மற்றவர்களுக்கு உங்களது எண்ணங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு உடனே தெரிந்துவிடும். உங்கள் மனதில் குதர்க்கமான எண்ணங்களும் எழலாம். அவற்றை அறவே விடுத்து என்னுடைய பாதங்களின் மேல் மனதை செலுத்தினால் மனம் ஒருமுகப்படுத்தல் விருத்தி அடையும். ஒருமுகப்பட்ட மனதில் என்னுடைய சிந்தனை பின்பற்றப்படட்டும்.
கடவுள் மீதான நம்பிக்கை வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையையும் மாற்றும் என்பதை தீர்க்கபூர்வமாக நம்புங்கள். சாயி சச்சரிதம் என்ற புத்தகம் உண்மையில் கடவுளின் அவதாரமே ஆகும். என்னுடைய சக்தி சச்சரிதத்தின் ஒவ்வொரு எழுத்தின் உள்ளேயும் பொதிந்து கிடக்கின்றன. சச்சரிதத்தை வாய்விட்டு உறக்கவோ மனதிற்குள்ளாகவோ மனமும் குரலும் சேர்ந்து உபன்யாசமாகவோ பக்தியுடன் பாராயணம் செய்யும் பொழுது என்னுடைய தெய்வீக சைத்தன்யம் அந்த திசையை நோக்கி ஈர்க்கப்படும். ஒரு பக்தனின் அனைத்து உடல் சார்ந்த உயிர் சார்ந்த மானசீக நோய் சம்பந்தமான தொந்தரவுகள், கஷ்டங்கள், அனைத்து அதிர்வுகளும் ஸ்ரீ சாயி சச்சரிதத்தை பாராயணம் செய்யும் பொழுது அவை என்னுடைய தெய்வீக சைத்தன்யத்தை வந்தடைகின்றன. அவை அங்கு சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் பாராயணம் செய்யும் பக்தரை ஸ்ரீ சாயிநாதரின் அருள் நிரம்பிய அலைகளாக திரும்ப வந்து சேருகின்றன. இது போன்ற சூழ்நிலைகளில் பக்தன் இகலோக சுகங்களையும் பரலோக சுகங்களையும் பெறுவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை. இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது. இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையை செய். இவ்வாறாக செய்து எவன் ஹரியின் பாதங்களில் சரணாகதி அடைகிறானோ அவன் தொல்லைகள் யாவற்றிலும் விடுவிட்டு பேரானந்தத்தை பெருநிலையை எய்துகிறான். அன்புடனும் பாசத்துடனும் எவன் என்னை நினைத்து தியானிக்கிறானோ பரமாத்மா அவனுக்கு ஓடி சென்று உதவி புரிகிறேன். உனது முந்தைய நல்விளைகளின் சேகரிப்பு அதிகம், எனவே நீ இங்கு வந்துள்ளாய் என்பதில் நம்பிக்கை வைத்துக்கொள். எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறாயா? இல்லை, இதுதான் ஆரம்பம். உன் நிலைமையை மாற்றி உன்னை உயர்த்துவேன் என்பதில் எந்தவித அச்சமும் உனக்கு தேவையில்லை. நீங்கள் தொலைதூரமோ அல்லது எங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம். எனது நாமத்தையும் ரூபத்தையும் நீங்கள் நினைத்தாலே போதும். அக்கணமே நாங்கள் உன் முன் தோன்றுவேன். பாபா எவர் காதிலும் எந்த மந்திரத்தையும் போதவில்லை. எவ்வித பூஜை வழிபாட்டு முறைகளையும் அவர் எதிர்பார்த்ததும் இல்லை. சாயி சாயி என்று நீங்கள் கூறிக்கொண்டிருப்பதே அவருக்கு மிகவும் பிடித்த மிக சிறந்த வழிபாடாகும். ஆகவே நினைத்தவுடன் எந்த காரியமும் நடந்து விடுவதில்லை. அதற்கான நேரங்காலத்தை வரும்போதுதான் கிடைக்கும், நடக்கும். உன் பிரார்த்தனைகளை என்னிடம் வைத்து விட்டாய். உனக்கான நேரத்தை விரைவில் அளிப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. என்னையே நினைத்து இரு. கர்மங்களை குறைத்துக் கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே. நீங்கள் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருந்தால், என்பால் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன். அது துன்பம் என்ற எண்ணம் உங்களில் ஏற்படாமல் நான் செய்கிறேன். உன்னில் இருக்கும் நானே உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சுமக்கிறேன். அப்படி இருக்கையில் நீ எதை நினைத்தும் கவலைப்பட தேவையே இல்லை. யாரோ ஒருவருக்காக நாம் மாறுவதை விட நாம் அவர்களுக்காக யாரோ ஒருவராக இருந்து விடுவதே மேல். எந்த தீங்கும் என் பார்வை உன் மேலிருந்தால் உன்னை அண்டாது. என் பார்வையினால் நீ காக்கப்படுவாய். கவலை கொள்ளாதே குழந்தையே.
இன்னும் கொஞ்ச நாள் இந்த தாக்கத்தை தாங்கிக் கொள். பிறகு உனக்கு வசந்த காலம் ஒன்று சுபிட்சமாக காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறக்காதே. என் மீது எவனொருவன் மாறாத நம்பிக்கை வைத்திருந்தாயானால் அவன் மரண பிடியில் இருந்து கூட காப்பாற்றப்படுவான் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. என்னுடைய குழந்தை என்றுமே தோற்கக்கூடாது என்பதில் நான் கரிசனமாக உள்ளேன். அப்படி இருக்கையில் உன்னை எந்த ஒரு இடத்திலும் நான் தோற்க விட மாட்டேன். நீ அழைக்காமலேயே நான் வருவேன். ஏனெனில் நீ என் பிரியமான குழந்தை. எதை நினைத்தும் கவலைப்படாதே, தைரியமாக இரு. நான் உன்னோடு இருக்கையில் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னிடத்தில் வராது. என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நியாயத்தை செய்வேன். அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துணை நிற்பேன். உன் மனம் இப்போது கந்தல் கோணியாக உள்ளது. கவலைப்பட வேண்டாம். உன் மனம் ஏற்படும் வேதனையில் விரைவில் நீ தங்க ஜரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழைய இருக்கிறாய். நிஜமாக. ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு விளைவு, ஒரு அர்த்தம் வேண்டும் அல்லவா? அதற்காக தான் இந்த செயல். உனக்கு வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும். நல்ல வசந்த காலமும் உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும். என் ஆசீர்வாதங்களோ உனக்கு என்றுமே உண்டு. என்னுடைய சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் எனக்கு நெருக்கமானவன் என்று நீ அர்த்தம். உன்னை தூசி என நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும்போது அவர்கள் கண்தான் கலங்குவார்கள், ஏன் தூசியோடு நினைத்தோம் என்று. கர்மங்களை குறைத்துக் கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே. நீங்கள் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருந்தால், என்பால் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன். அது துன்பம் என்ற எண்ணம் உங்களில் ஏற்படாமல் நான் செய்கிறேன். உன்னில் இருக்கும் அனைத்தையும் நானே சுமக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன் கடைக்கண் பார்வை எங்கள் மீது பட்டு துன்பம் நோயெல்லாம் தீர்த்து மகிழ்ச்சியை தந்து இந்த பூமியில் வாழ வைக்க வந்த பாபா உன்னை துதி செய்கிறார். நீங்கள் எதையாக இருந்தாலும் தைரியமாக முன்வைத்து செல்லுங்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இது நடக்காது, எனக்கு கிடைக்காது என்று திகைக்காதே. எதையும் என் மீது நம்பிக்கை வைத்து துவங்கினால் வெற்றியை நான் உனக்கு தருவேன். எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையில்லை. நீ எனக்காக படைக்கும் சிறு நெய்வேத்தியமும் என் முன் ஏற்றும் அகல் விளக்கும் போதும். எனக்கு ஆடம்பர பூஜைகள் தேவையில்லை. நீ என்னை அன்போடு அழைத்தால் போதும். உங்கள் வீட்டிற்கு வர எனக்கு எந்த அழைப்பும் தேவையில்லை. உங்கள் அன்பு உங்களை நோக்கி என்னை இழுக்கிறது. உன்னுடைய நிழலே நான் தான். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள மாட்டேனா? நிச்சயமாக அறிவேன். உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை உன்னை இருள் சூழாது குழந்தையே. சூழவும் விடமாட்டேன்.
நீ முயற்சி செய்ததை உனக்கு சாதகமாக மாற்றித் தருகிறேன். சிறிது காலம் மட்டும் பொறுத்திரு. எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கிறேன். பின் ஏன் கலங்குகிறாய்? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு. நீ கோபம் கொள்வதினால் எதுவும் மாறப்போவது இல்லை. அமைதியாக இரு. மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். எனது நாமத்தை உச்சரிப்பது மட்டும்தான் உன்னுடைய வேலை. அப்போதும் இப்போதும் தேவை என்னவென்றால் என்பாள் முழுமனதான பக்தியே. உங்களது புலன்கள், உறுப்புகள், மனம் யாவும் என்னை வழிபடுவதில் ஒருங்கிணைத்து எனக்கு சேவை புரிய செய்யட்டும். உன்னால் எண்ண முடியாத அதிசயங்களையும் நான் செய்வேன். உனக்கு வெகு நாட்களாக நடக்காமல் இருந்த ஒன்று நடக்கப் போகிறது. அதனால் நீ மகிழ்ச்சியும் அடைவாய். இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய். ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய். என் வார்த்தையை காப்பாற்ற நானோ பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் நான் உனக்காக எதையும் செய்யவில்லை என்று மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிவிடாதே. நிச்சயம் நீயும் ஒரு நாள் நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை மாறும். நான் இருந்து உன்னை வழிநடத்தி வைப்பேன். கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கொள். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எனவே எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய். நிச்சயம் உன்னுடைய இந்நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய். உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்படுகிறதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். உனக்கு இதுதான் வேண்டும், அதுதான் வேண்டும் என்று நீ கூற தேவையில்லை. உனக்கென்று உன் விதியில் ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது எங்கே இருந்தாலும் தட்டு தடுமாறி உன்னிடம்தான் வந்து சேரும். அதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு தேவையில்லை. உனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் 7 கடலுக்கு அப்பால் இருந்தாலும் அது உனக்குதான் சொந்தம். உனக்குதான் நிச்சயமாக அது வந்து சேரும். ஆகையால் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள தேவையே இல்லை. உடைந்து போயிருக்கிறாயா? நீ எந்த நிலையில் இருந்தாலும் என்னிடம் வா. உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும். குருவை நம்பு. குருவே அனைத்து கடவுளும் ஆவார். குருவை நம்பு. 6 வித சாஸ்திரங்களும் 4 விதமான சாதனை முறைகளும் அவசியம் இல்லை. நீ என்னை பார், நான் உன்னை பார்க்கிறேன். குரு இந்த உலகில் தனது பக்தன் எந்த மூலையில் இருந்தாலும் குருவியை கயிற்றால் கட்டி இழுத்துக் கொள்வது போல தம்மிடம் அழைத்துக் கொள்கிறார். யாரும் யாரையும் சார்ந்தவரும் இல்லை. நான் உன்னுள் இருக்கிறேன், நீ என்னுள் இருக்கிறாய். இதுவே உண்மை. ஒரு குச்சியை நிலத்தில் தள்ளிவிட்டு, அதாவது ஒரு குச்சியை நிலத்தில் நட்டு நம்பிக்கையுடன் வணங்கினாலும் நீ கேட்டது கிடைக்கிறதா இல்லையா என்று பார். நன்றாக கேளுங்கள். ஒரு குச்சியை நிலத்தில் நட்டு நம்பிக்கையுடன் வணங்கினாலும் நீ கேட்டது கிடைக்கிறதா இல்லையா என்று பார். நம்பிக்கை, பொறுமை இவை இரண்டும் தான் நான் கேட்கும் தட்சிணை. அனைத்திற்கும் முதலாளி கடவுள் ஒருவரே. மந்திரங்களில் சிறந்தது காயத்ரி, விரதங்களில் சிறந்தது ஏகாதசி. நான் மகாலட்சுமி. என்னுடைய பக்தன் வீட்டில்
உண்ண உணவுக்கோ உடுத்த உடைக்கோ என்றுமே பஞ்சம் இருக்காது. என் பக்தன் என்னை மறந்தாலும் நான் ஒருபோதும் அவனை கைவிடுவதில்லை. எவன் என்னை நினையாமல் ஒருபோதும் உண்ணமாட்டானோ அவனுக்கு நான் அடிமை. தினமும் சமைத்தவுடன் ஒரு களமாவது வீட்டிற்கு வெளியே வைத்து விட்டால் கண்ணுக்கு தெரிகிற மற்றும் தெரியாத லட்சக்கணக்கான ஜீவராசிகளுக்கு அன்னதானம் அளித்த புண்ணியம் கிடைக்கும். அதை உண்ண யாரையும் அழைக்கவோ விரட்டவோ கூடாது. ஒரு சில இடத்தில் காக்காய்க்கு சோறு வைக்க வேண்டும் என்று வெளியில் ஒரு களம் சோறு எடுத்து வைப்பார்கள். அதை உண்ண காக்கா வருவதற்கு சில நேரம் ஆனாலும் அந்த நேரத்தில் நாய் வந்து அந்த சோற்றை உண்ணும். அப்பொழுது அந்த சோற்றை வைத்தவர்கள் அந்த நாயை அடித்து துரத்துவார்கள். அது ஒருபோதும் வேண்டாம் குழந்தையே. அனைத்து ஜீவராசிகளிலும் நான் இருக்கிறேன். காக்கை வரவில்லை என்றால் நாய், நாயாக வரவில்லை என்றால் பூனை. புரிந்து நடந்து கொள். விதியை வெல்ல யாரால் முடியும்? பாபாவின் பக்தர்களை கேட்டால் தயங்காமல் பதிலளிப்பார்கள் பாபாவால் என்று. தம்மை அண்டிய பக்தர்கள் விஷயத்தில் விதியையும் மாற்றியமைத்தார் பாபா. சிறந்த ஜோதிடர்கள் ஒரு பக்தருக்கு குழந்தையே இருக்காது என்றனர். பாபா அந்த பக்தருக்கு பல குழந்தைகள் பிறக்க அருளினார். ஒரு பக்தருக்கு குறிப்பிட்ட தினத்தில் பெரிய அபாயம் வரப்போவதாக ஜோதிடம் சாஸ்திரம் கூறியது. என் பக்தனிடம் எந்த அபாயம் நெருங்கும் என்று முழங்கினார் பாபா. பக்தனை அன்று தீண்ட வந்த சந்தர்ப்பம் சர்ப்பம் ஒதுங்கி சென்றது. ஜோதிடர்கள் வியந்தனர்கள். ஆம், பாபாவுடைய பக்தனாக ஆனவுடன் உண்மையான பக்தனுடன் என்னுடைய பொறுப்பெல்லாம் உன்னுடையது என்று பூரணமாக சரண் புகுந்த பக்தனான பின்னர் பாபா அந்த பக்தனை 8 திசைகளில் இருந்தும் சூழ்ந்து நின்று காப்பாற்றுகிறார். உங்களது எதிர்காலம் எனக்கு தெரியும். எனது கடமை வெகு விரைவில் நடக்கும். நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். என்னை நீ பிடித்துக்கொள். புதிய வழிகளை உருவாக்கி தருகிறேன். என் குழந்தைக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியாதா? இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகிற குழப்பங்கள் தான் அதிகம். இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற புதிய வாய்ப்புகள், நாம் அறிமுகமாகிற புதிய சூழல்கள். இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறோமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்து செல்வேன். பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் கடைசி வரை உலகத்தை பார்க்க முடியாமல் போய்விடும். நடக்கும் போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அந்த குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும். குழந்தையாய் இருந்த போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய். அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது. கால்களில் சக்தி இல்லாத போதே நடக்க பழகிறாய். அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகிறாய். அரியா பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதை போலவே இப்போதும் எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். முன்பிருந்த அதே தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் என்று தொடர்ந்து முன்னேறு. எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க நம்மால் முடியும். நீ நிச்சயம் முன்னேறுவாய்.
உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. என்னை நினைத்துக்கொள். பொறுமையோடு என்னை நம்பு. பயமில்லாமல் உன் ஆரோக்கியமான முன்னேற்றத்திற்கு வித்தாக அமையும் வார்த்தைகள் தான் உன் கனவுகளை உனக்கு பொக்கிஷமாக கொடுக்க முடியும். என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையாலும் பொறுமையாலும் நான் உன்னை நிச்சயமாக காப்பேன். நீ என்னுடைய அனுபவத்தை விரும்புகிறாய், நான் உன் விசுவாசத்தை விரும்புகிறேன். அன்பால் என் பாதத்தை கட்டி பிடித்து உள்ளாய். பரவசம் அடைந்து உன்னை நான் கட்டி தழுவுகிறேன். எப்போதும் உன்னுடன் இருப்பேன். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு உன் சாய் அப்பா அல்லாஹ்.